நல்ல கனிஞ்ச அத்திப்பழம் ஒரு குறிப்பிட்ட சீசனில், அதுவும் ஒரு குறிப்பிட்ட பழக்கடைகளில் தான் கிடைக்கும். பட் காஞ்ச உலர் அத்திப்பழங்கிறது ஆன்லைன்லேயும் சரி, சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து சின்ன சின்ன மளிகை கடை வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் த்ரூ அவுட் த இயர் இப்போ ஈஸியாக கிடைக்கிது. அத்தகைய உலர் அத்திப்பழங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெல்த் இஸ் வெல்த். வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த். இந்த அத்திப்பழத்தில் விட்டமின் ஏ, சி, டி, இ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ், மெக்னீஷியம், மேங்கனீஸ், ஜிங்க், காப்பர், அயன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இயற்கை சர்க்கரை போன்ற சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. வாய்ப்புண், ஈறுகளில் சீல் பிடிக்கிறத சரி செய்கிற இந்த அத்திப்பழங்களை அடிக்கடி சாப்பிட்றப்ப வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படுறதுனால வாய் துர்நாற்றம் சரி செய்யப்படுறதோட தொண்டை புண்களும் ஆறும். இதில் இருக்கிற இரும்பு சத்தானது மற்ற பழங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்ப 4 மடங்கு அதிகமாக இருக்குது. உடல் முழுவதும் ஹீமோக்ளோபினை எடுத்து செல்றதுக்கு இந்த இரும்பு சத்து ரொம்பவே அவசியம். ஸோ டெய்லி 2 உலர் அத்திப்பழம் எடுத்துக்கிறது உடலில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரித்து அனிமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான ஜிங்க், மெக்னீஷியம், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் இதில் வளமாக இருக்கிறதுனால அவை பாலியல் உணர்வுகளை தூண்டி கருவுறுதல் வாய்ப்பை அதிகரிக்க வழிவகுக்குது. விட்டமின் சி மற்றும் இ முதலான உயர்தர ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் வளமாக கொட்டி கிடக்கிறதுனால இதயத்தோட இரத்த நாளங்களில் அடைப்பு வராமல் பார்த்துக்கும். இதனால் இரத்த ஓட்டம் சீராகும். மேலும் ட்ரை கிளிசரினோட அளவு குறைக்கிறதுனால இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் சமையலில் சேர்க்கக்கூடிய அதிகப்படியான உப்பு உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை கழிவு மாதிரி யூரின் வழியாக வெளியேற்றுது. பட் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இந்த கால்சியத்தை லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. மேலும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்குது. ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 3% கால்சியம் இருக்குது. இது ஒரு நாளைக்கு சராசரியாக ஒருவருக்கு தேவைப்படக்கூடிய கால்சியத்தோட அளவாகும். ஸோ டெய்லி ஒரு அத்திப்பழம் எடுத்துக்கிறப்ப எலும்புகளோட அடர்த்தி அதிகமாகி எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், வயிறு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுறதுக்கும், அடிக்கடி பசிக்காமல் இருக்கிறதுக்கும், செரிமான மண்டலம் ப்ராப்பராக இயங்குறதுக்கும், கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கும் ஃபைபருங்கிற சத்து நமக்கு கண்டிப்பாக தேவை. இதில் அதிக அளவு நார்ச்சத்தும் குறைந்த அளவு கலோரியும் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி காலகட்டங்களில் 30-35 வயசு தாண்டதுக்கப்புறம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான அபாயம் நிறையவே இருக்குது. ஸோ பெண்கள் டெய்லி 2 உலர் அத்திப்பழத்தை நீரில் ஊற வச்சு சாப்பிட்றப்ப அது புற்றுநோய் செல் வளர்ச்சியை தடுக்கிறதோட புற்றுநோய் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. நாள்பட்ட சளி, இருமல், ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். போதை பழக்கம் மற்றும் தவறான உணவு பழக்கத்தால் ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கத்தை இது சரி செய்கிறதோட கல்லீரல் மற்றும் மண்ணீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. சிறுநீர் பை புண்ணை ஆற்றுது. சிறுநீரக கற்களை அகற்றுறதோட சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுது. பெருங்குடலில் இறுகிய நிலையில் இருக்கக்கூடிய நாள்பட்ட கழிவுகளை இலக்கி வியர்வு வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் மலத்தின் வழியாகவும் வெளியேற்றி குடலை மிருதுவாக்குது. உடல் சோர்வு, உளைச்சல், அசதி, இளைப்பு முதலானவைகளை நீக்கி சுறுசுறுப்பு தரக்கூடியது. சருமத்தை பராமரித்து வயதான தோற்றத்தை தள்ளிப்படுது. கண்களுக்கு அவசியமான விட்டமின் ஏ, நிக்கோடினிக் அமிலம், ஆஸ்பாரிக் அமிலம் இருக்கிறதுனால இது கண்களுக்கான மிகச்சிறந்த பாதுகாப்பு வளையமாக செயல்படுது. அதுவும் குறிப்பாக குழந்தைகளோட பார்வைத்திறனை மேம்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குங்க. இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. மெனோபாஸ் காலங்களில் ஏற்படக்கூடிய முடி உதிர்தலை சரி செய்யக்கூடியது. கர்ப்பிணி பெண்கள் இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். மூல நோயால் நீண்ட நாட்களாக அவதிப்படுறவங்க இந்த பழத்தை எடுத்துக்கிறப்ப அந்நோயோட தீவிரம் குறைஞ்சி மிக சிறந்த ஆறுதலை அடைய முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், அத்திப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான வீடியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் ஹெல்த்திலிருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.